இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பாலைவனம்னு பல்வேற்காடு போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து பழமையான கோயில்னோட சொல்லலாம். சரியா? இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்குது. எந்த இதுலனா இமயத்துக்கும் நம்ம கைலாசத்துக்கும் இப்போ வந்து இந்த கோயில் வந்து நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குளம். இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து அமிர்தத்தை வந்து கடைஞ்சி இதில் வந்து கைலாசத்தில் எடுத்து இங்கே மறைஞ்சு வந்து சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து சாப்பிட்ட இடம் தான் இது. தேவர்கள் வந்து அமிர்தம் சாப்பிட்ட இடம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அமிர்தத்தை வந்து கை கழுவுறதுக்காக இந்த குளத்தில் வரும்போது அசுரர்கள் வந்து தவளையாக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அமிர்தத்தை சாப்பிடும் போது கை கழுவும் போது அந்த அமிர்தம் கீழே வந்து கை கழுவும் போது அந்த அமிர்தத்தை தவளை ரூபத்தில் அசுரர்கள் வந்து சாப்பிட்டனால இந்த தேவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த குளத்தில் வந்து இனிமேலுக்கு தவளையே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க, சாபம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் இந்த குளத்தில் இன்ன வரைக்குங்க தவளையே கிடையாது. அதே மாதிரி இந்த குளம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குளம். ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு போங்க இந்த சிவன் கோயிலுக்கு. இப்போ குளத்தை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு சிவன் கோயிலோட இதை காட்டுறேங்க.